பென்ஷன் கணக்கில் இபிஎஃப் அண்ட் இபிஎஸ் இரண்டு வகை கணக்கு இருக்கும். ஓய்வுக்கு பிறகு மொத்த பணம் எடுக்க இபிஎஃப் ஃபார்ம் 19 மற்றும் இபிஎஃப் ஃபார்ம் 10C இரண்டு வித விண்ணப்பங்களை பயன்படுத்தலாம். ஃபார்ம் 19 இபிஎஃப் திட்டத்திற்கும் ஃபார்ம் 10C இபிஎஸ் திட்டத்திற்கும் உள்ள விண்ணப்ப படிவமாகும். இபிஎஸ் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C பயன்படுத்தி ஆன்லைனில் எப்படி ரீஃபண்ட் பெறுவது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். epfindia.gov.in இந்த வெப்சைட்டில் ஆன்லைன் கிளைம்ஸ் மெம்பர் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனில் கிளிக் செய்துட்டு யூஏஎன் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்சா கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. இப்போது ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். ஸோ அது கூட கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸில் கிளைம் ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மெசேஜ் பாக்ஸில் எஸ் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஐ வாண்ட் அப்ளை ஃபாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்லி பென்ஷன் வித்ட்ராவல் ஃபார்ம் 10C ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய அட்ரஸை கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டு பாஸ்புக்கை அப்லோட் பண்ணுங்கள். அடுத்து கீழே தெரியுற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஆதார் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஓடிபி எண் வரும். இதை இங்கே டைப் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். 20 நாளில் உங்களுடைய பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். இந்த ஃபார்ம் 10C விண்ணப்பிப்பதற்கான தகுதி என்னென்னு பார்த்துருவோம். 10 வருட சேவை முடிப்பதற்குள் வேலையை விட்டு வெளியேறிய உறுப்பினர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 வருட சேவையை முடிப்பதற்கு முன்னாடி 58 வயதை எட்டிய உறுப்பினர். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் உள்ளவங்க ஃபார்ம் 10C விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து ரீஃபண்டை பெறலாம். ரெண்டாவது சினாரியோ பார்த்திங்கன்னா, அதாவது வேலையை விட்டு வெளியேறும்போது 10 வருட சேவையை முடித்த உறுப்பினர், ஆனால் விண்ணப்பத்தை தாக்கல் செய்யும்போது 50 வயசு ஆகாத உறுப்பினர்கள், அதே போல் 50 முதல் 58 வயது வரை உள்ள உறுப்பினர் மற்றும் குறைக்கப்பட்ட பென்ஷனுக்கு அக்ரி பண்ணாத உறுப்பினர் இந்த ஃபார்ம் 10C பயன்படுத்தி ரீஃபண்டை பெற்றுக்கொள்ளலாம். மூணாவது சினோரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 58 வயதை எட்டிய பிறகும் 10 வருட சேவையை நிறைவு செய்யாத, அதே சமயத்தில் இறந்த உறுப்பினரின் குடும்ப உறுப்பினர்கள், நியமனதாரர், சட்டப்பூர்வ வாரிசுகள், இவங்கெல்லாம் இந்த ஃபார்ம் 10C பூர்த்தி செய்து ரீஃபண்டை பெற்றுக்கொள்ள முடியும்.